அனைவருக்கும் வணக்கம். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கடக ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் புதன், தன, வாக்கு, குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி, ராகு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், குரு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சந்திரனுடைய சஞ்சாரத்தால் எதையுமே நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பண வரத்து அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். தொழில் வியாபார தொடர்பாக உழைக்க வேண்டியிருக்கும். அதற்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களிடம் நிர்வாக திறமை பழிச்சிடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. அக்கம் பக்கத்தாரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குது. கலைத்துறையில் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். அரசியல் துறையில் எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சுலபமாக முடிந்துவிடும் என நினைத்த காரியம் கூட சற்று தாமதம் ஆகலாம். கலைத்துறையில் முன்னேற்றம் அதிகமான பலன்களை தரும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிப்பாங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத இனிய விருதுகள், மகிழ்ச்சி, கொண்டாட்டம் என எதிர்பார்த்த அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு செலவு செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க. அரசாங்கத்திடம் வேண்டப்பட்ட கோரிக்கைகள் தடங்கள் இன்றி நிறைவேறும். நல்லோருடைய சேர்க்கையால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி ஏற்படும். சிலருக்கு உழைப்பு குறைவினாலும் ஆதாயம் அதிகரிக்கலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவால் சிலர் மேன்மை அடைவாங்க. எப்போதுமே வரும் கோபத்தை அடக்குவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய தொழிலில் புதிய ஒரு வாடிக்கையாளர்கள் மூலம் அதிகமான ஒரு வருவாய் பெருக்கம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய செலவுகள் ஏற்படும். புது புது முயற்சிகளில் உங்களுடைய செல்வ நிலை உயரக்கூடியதாக இருக்குது. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடமிருந்து மிகுந்த நட்பு பாராட்டி அதிக லாபம் சம்பாதிப்பது, அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவது அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவால் ஆதாயம் ஏற்படலாம். துணிவுடன் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். சிலருக்கு அவ்வப்போது சிறு காரிய தடைகள் ஏற்படலாம். தூக்கமின்மையினால் சுறுசுறுப்பற்ற ஒரு நிலை ஏற்படும். அரசாங்கத்தில் அனுகூலம் உண்டு. வாக்கு வன்மையினால் வருமானம் பெருகும். மாணவர்களுக்கு கல்வியில் உயர்நிலையை அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மனைவியின் அன்பால் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும். பெரியோர்களுடைய ஆதரவு உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். இதன் காரணமாக உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். தொழிலில் அபிவிருத்திக்கான புதிய ஒரு திட்டங்களை நீங்கள் தீட்டுவீங்க. வீட்டுக்கு தேவை என்று விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, உத்தரபாக்கியம், எதிர்பாராத பணவரவு ஏற்படும். தொழில் பிரச்சனைகள் தீர்வக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் சம்பந்தமான வங்கி கடன் உதவியுடன் வெற்றி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். பிரபலமானவர்களின் ஆறுதல்கள், நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவி கிடைக்கலாம். மனக்குழப்பம் நீங்கி படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் அமைதி உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் சில அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலைகள் கடுமையாக இருக்கலாம். சில இடங்களில் பாதிப்பு இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல விதமாக நடக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறன் சிறப்பாக இருக்குது.
பதிவு உயர்வு, ஊதிய உயர்வு வழி ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும், லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகள், திட்டங்களை தாராளமாக நீங்கள் செயல்படுத்தலாம். குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பம் உங்களுக்கு நீங்கும். பிள்ளைகளால் திருப்தியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பெரியோர்களுடைய அன்பு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. பணத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்கான பண வரவு அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து வருமானம் அடைவீங்க. இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளில் கணக்கு போட்டு இறங்கலாம். ஜோதிட ரீதியான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். கேது 2ல் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே மனக்கசப்பு உண்டாகலாம். வியாபார விஷயத்தில் அடுத்தவர்களுடைய அறிவுரைகள் தேவையில்லை. தொழிலில் நீங்கள் கவனமாக பார்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் தொழில், உத்வேகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா மகாலட்சுமி தாயார். தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மனதார வழிபட்டு வாருங்கள். நல்லதே உங்களுக்கு நடக்கும். பிறர் செய்த உதவியை என்றுமே மறக்காமல் அவர்களுக்கு திருப்பி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ள உங்களுக்கு இந்த காலகட்டம் லாபஸ்தான சுக்கிரன் பல மகிழ்ச்சியான விஷயங்களை நடத்தி வைப்பார். தொழில்துறை, வியாபாரம் சற்று சிரமப்படாமல் தங்களுக்கான புதிய பாதைகளை உருவாக்க முடியும். அரசாங்க உத்தியோகர்கள் மனதில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் விரைவில் கைக்கு வந்து சேரும். ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் துறையிலும் காலதாமதம் ஆனாலுமே திட்டமிட்ட ஆதாயம் வந்து சேரும். பள்ளி, கல்லூரி மாணவர்கள் இப்பொழுதே திட்டமிட்டு படித்தால் இறுதி தேர்வில் சிறப்பான ஒரு தேர்ச்சி பெறலாம். மன உளைச்சல் காரணமாக தலைவலி, இரத்த அழுத்தம் ஏற்பட்டு வைத்தியத்தால் குணமாகும். ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானம் செய்வதன் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் விஷயமாக பயணங்கள் மேற்கொள்ளலாம். இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு பயணமாக தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தில்லை நடராஜரை வழிபட சங்கடங்கள் விலகும். ராகு உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்குவார். குரு பகவான் பார்வை உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். திட்டமிட்டு வேலை நடக்கும். செல்வாக்கு உயரும். ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் அமைதி காப்பது நல்லது. சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் உங்களுக்கு இருந்த பயம் போக்கக்கூடியதாக இருக்குது. குரு பார்வையிலால் நினைத்த வேலை நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுடைய உடல்நிலை சீராகலாம். வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பயணமாக அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் கடகராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் சிறப்பான ஒரு பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலும் அதிர்ஷ்டம் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேச்சில் கவனம் இருப்பதன் மூலம் சில பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்டம், ஆபத்து சேர்ந்து வரலாம். சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.